தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவிடத்தில் நம் குடும்பங்களை அர்ப்பணித்து மன்றாடுவோம். இனிய அற்புத குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கின்றேன். உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீரே. எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் திரு குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள அற்புத குழந்தை இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையையும் எனக்கு தந்தருளும். உம்மை இடைவிடாமல் அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 11 முதல் 12 முடிய உள்ள இறை வார்த்தைகள். இயேசு தன் சீடர்களிடம் மறுமொழியாக கூறியது: விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய சிந்தனை: அறிவு சிறைக்குள் மாட்டி மனிதன் துன்பம் என்னும் மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கடவுளை அறியும் அறிவை தவிர உலகத்தின் அறிவு போலியானது, வெறுமையானது. உலகத்தை அறிவதற்காக மனிதர்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் அவர்களுடைய ஆன்மாவுக்கு ஏமாற்றத்தை தருவதாக மாறுகிறது. உலகத்தை ஆராய்ந்து அறிகின்ற மனிதருக்கு தன்னை படைத்தவர் யார், தனக்குள் வலிமை வாய்ந்த ஆன்மாவை புகுத்தி வழிநடத்தி கொண்டிருப்பவர் யார் என்று அறிந்து கொள்ள தவறிவிட்டான். அறியாமையால் பல்வேறு தீமைகளில் சிக்கி அழிந்து கொண்டிருக்கிறான் என்று சாலமோன் தன்னுடைய ஞான நூலிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். புதையலை கண்ட மனிதன் தனக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை உரிமையாக்கி கொண்டதைப் போல, விலை உயர்ந்த முத்தை அனைத்தையும் விற்று பெற்றுக்கொண்ட வியாபாரி போல், நமக்குரிய அனைத்தையும் கொடுத்தாவது இறை வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ள வேண்டும். இறை வார்த்தை மற்ற நூல்களைப் போல நமக்கு சாதாரணமாக தோன்றினாலும் தூய ஆவியானவரின் தூண்டுதலால் இறை வெளிப்பாட்டில் எழுதப்பட்ட நூட்கள் நம்முடைய இன்றைய வாழ்வுக்கும் மறுமையின் வாழ்வுக்கும் வழிகாட்டும் அற்புதமான நூலாக அமைந்திருக்கிறது. இதனை கடவுள் நமக்கு எழுதி நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றார். இதனை வியப்புக்குரிய விதத்தில் படிக்கத் தொடங்கினால் ஆச்சரியமான காரியங்களை இன்று தூய ஆவியார் நமக்கு வெளிப்படுத்துவார். உள்ளவர் எவருக்கும் நிறைவாக கொடுக்கப்படும். நீங்கள் அதனை படிக்க தவறினால் கொஞ்சம் போல இருக்கிறது என்று நினைத்திருப்பது கூட நம்மிடமிருந்து பிடுங்கப்படும். ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும் துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாக திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் எங்கள் குடும்பங்களில் பல்வேறு விதமான உடல் மன நோய்களால் இருக்கின்ற அத்துணை மக்களையும் உம்முடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறோம். உமது சித்தப்படி இவர்களின் வேதனையை நீக்கி நோயை குணமாக்கியருளும். உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் நலம் பெற்று மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. தந்தையாகிய உம்மோடும் தூய ஆவியாடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய குழந்தை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்ற இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் கனிவோடு ஏற்றருளும். இரக்கமுள்ள தந்தையே, தம்மை அண்டி வந்த நோயாளிகளின் துயரை கண்டு மனம் இறங்கி திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோயாளிகளும் அங்கம் குறைந்தவர்களும் தீராத நோயால் துன்புறுவோரும் கனிவான அவரது கரம் தொட்ட உடனே குணம் அடைந்தார்கள். இங்கே குழுமி இருக்கும் நோயாளிகள் எல்லோரையும் நாங்கள் ஜெபத்தில் உமது கரங்களிலே அர்ப்பணித்த அத்துணை நோயாளர்களையும் அதே அன்பு கரத்தால் தொட்டு
இன்று குணமாக்க வேண்டும் என்று தாழ்ந்த உள்ளத்தோடு உம்மை கேட்கிறோம். உடலிலும் உள்ளத்திலும் முழு நலம் பெற்று இவர்கள் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவர் குழந்தை இயேசுவின் பெயரால் நாங்கள் ஒவ்வொருவரும் நிறைவான மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் எங்கள் குடும்பங்களில் பெற்று உம்மை என்றென்றும் மகிழ்ந்து ஆராதிக்க எங்களுக்கு அருள் தருவீராக. ஆமேன். சிறப்பு ஆசீர் பெற நாம் அனைவரும் இன்று தலை தாழ்த்தி இறைஞ்சுவோம். இறைவனின் திருமகன் குழந்தை இயேசு பாவ இருளை அகற்றி மகிழ்ச்சி ஒளியால் நம் உள்ளத்தை நிரப்ப இவ்வுலகிற்கு வந்தார். மனு உருவான வார்த்தையானவர் அமைதியையும் ஆசியையும் அக்களிப்பையும் இன்று உங்களுக்கு அளித்து நம் அனைவரையும் நட்புறவில் ஒன்றாய் இணைப்பாராக. இறைவனின் ஆவி நம்மை ஒரே குடும்பமாய் இவ்வுலகில் இணைத்து நித்திய பேரின்பத்திற்கு அழைத்து சென்று முடிவில்லாத மகிமையில் நம் ஒவ்வொருவரையும் சேர்ப்பாராக. ஆமேன். தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.